பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த போலீஸ் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தோம். அவங்க எதையுமே காது கொடுத்து கேட்காம ஈஸ்வரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா எழில் செழியன்னு எல்லாருமே பாவம் ஈஸ்வரி பாட்டி செய்யாத தப்புக்காக கோபியை நம்பி அந்த வீட்டுக்கு போய் இவ்வளோ வேதனையவும் அனுபவிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு கலக்கத்துல எப்படியாவது அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி வக்கீலெல்லாம் பார்த்து எப்படியாவது ஈஸ்வரிய சீக்கிரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க ராதிகாவோட அம்மா ஈஸ்வரி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைல் ஆனதுனால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில குடும்பத்தினர் இருக்காங்க. இங்க ஈஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன் வர போக காரணமே இங்க ராதிகாவோட அம்மா கமலா தான் அப்படின்ற விஷயம் இங்க கோபிக்கு தெரிய வந்து உடனே கோபி ராதிகா கிட்டேயும் ராதிகாவோட அம்மா கமலா கிட்டேயும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பாவம் எங்க அம்மா என் பேச்சு கேட்டுட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இப்பதான் அவங்க பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டாங்களே, மறுபடியும் அவங்க மேல எதுக்காக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணீங்க? எங்க அம்மா அழுகிறத என்னால சுத்தமா பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி கோபி கேட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. உடனே ராதிகா, உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நல்லபடியா பேசுறீங்கல்ல கோபி, ஆனா என் குழந்தைய மறுபடியும் உங்களாலையும் உங்க அம்மாவாலையும் திருப்பி கொடுக்க முடியுமா? அப்படி நீங்க என் குழந்தைய திருப்பி கொடுத்தீங்கன்னா நானும் கண்டிப்பா இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க தயாரா இருக்கேன். உங்களால முடியாதுல்ல, உங்க அம்மா நல்லா அனுபவிச்சாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்க முடிவை சொல்லிடுறாங்க. வீட்டில் நடக்க எல்லா விஷயத்தையும் மயு கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது பாவம் ஈஸ்வரி பாட்டி இப்ப கமலா பாட்டியால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க போல. அதனாலதான் இங்க கோபி அப்பா இவ்வளோ டென்ஷனா இருக்காரு அப்படின்ற விஷயத்த மயு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இங்க ஈஸ்வரிய கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீதிபதி முன்னாடி நிக்க வச்சு கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. இங்க ஈஸ்வரி கோபிய பார்த்து அழுதுகிட்டே, என் பையனே என்னை தப்பா நினைச்சதுக்கு அப்புறமா நான் இங்க கோர்ட்ல வந்து என்ன சொன்னாலும் இவங்க மட்டும் நான் தப்பே செய்யலன்னு நம்பவா போறாங்க அப்படின்னு கதறி அழுகுறாங்க ஈஸ்வரி. இங்க ராதிகாவும் கோபியும் பாக்கியாக்கு எதிரா எல்லா சாட்சிகளையும் சொல்றாங்க. இங்க என் பையன் கோபியே எனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டானே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க ஈஸ்வரி. இத பார்த்த பாக்கியா, இப்படி கோபியை நம்பி ராதிகாவோட வீட்டுக்கு போன ஈஸ்வரி அத்தையோட நிலைமை இப்படி ஆயிருச்சே, இதுக்கு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சாட்சியும் ஈஸ்வரிக்கு எதிரா இருக்கிறதுனால இங்க ஈஸ்வரி ஜெயிலுக்கு போக உத்தரவும் கிடைக்குது. இங்க ஈஸ்வரி பாக்கியாவை அரவணைச்சு, என்ன பாக்கியா இப்படி ஆயிடுச்சு, செய்யாத தப்புக்கு என் பையனே எனக்கு எதிராக இப்படி வந்து சாட்சி சொல்லிட்டானே, இனி என் வாழ்நாள் முழுக்க நான் ஜெயில தான் இருக்கணும் போல, என்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது போலையே பாக்கியா அப்படின்னு சொல்லி கண்கலங்கி கதறி அழுகிறாங்க ஈஸ்வரி. இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத ராமமூர்த்தி ரொம்ப அழுகிறாரு. உடனே எழிலும் செழியனும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா உங்களை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. இங்க கமலா போட்ட திட்டத்தாலையும் சூழ்ச்சியாலையும் இங்க ஈஸ்வரி ஜெயிலுக்கு போக நேரிடுது. இந்த விஷயம் ராதிகாவுக்கும் இங்க கமலாவுக்கும் தெரிய வருது. ராதிகா ரொம்பவே பதறி போறாங்க. ஆனா கமலா, இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் சமயம் பார்த்து ஈஸ்வரி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப அந்த ஈஸ்வரிக்கும் பாக்கியா குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் நாம யாருன்னு புரிய வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, தான் அம்மாவுக்காக உன்னை எடுத்தெறிஞ்சு பேசுற கோபிக்கும் அப்பதான் ஓ மேல கொஞ்சமாவது பயம் இருக்கும் ராதிகா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க கமலா. இங்க மயு மெதுவா ராதிகா கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி பாட்டி ரொம்ப பாவமா, அவங்க மேல கமலா பாட்டி எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அவங்க பாக்கியா ஆண்டி வீட்டுக்கே போயிட்டாங்க, மறுபடியும் ஏமா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மயு கேட்குற கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாம மௌனமா இருக்காங்க ராதிகா. இங்க வீட்டுக்கு வந்த ராமமூர்த்தி, நான் எவ்வளவோ ஈஸ்வரி கிட்ட எடுத்து சொன்னேன், கோபியை நம்பி அந்த வீட்டுக்கு போகவே போகாதன்னு எவ்வளவோ தடுத்தும் என் பேச்சு கேட்காம ஈஸ்வரி கோபி தான் முக்கியம்னு அந்த வீட்டுக்கு போய் இப்ப எந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு பாத்தியா? என் பொண்டாட்டி ஈஸ்வரி ரொம்ப பாவமே அப்படின்னு சொல்லி இங்க அழுதுட்டு இருக்காரு. இங்க எப்பயும் போல ஸ்கூல் முடிச்சு வர மயு பாக்கியாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, பாக்கியா ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச போறாங்க. ஆனா பாக்கியா ராதிகா மேலையும் கமலா மேலையும் பயங்கர கோபமா இருந்ததால மயு கிட்ட பேசக்கூட முடியாம அமைதியாவே நிக்கிறாங்க. இங்க மயு பாக்கியா கிட்ட, என்ன ஆண்டி நீங்க கமலா பாட்டி செஞ்ச விஷயத்துக்காக நீங்க என்கிட்ட கூட பேச மாட்டீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும்
ஈஸ்வரி பாட்டிக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஈஸ்வரி பாட்டி இந்த தப்பே பண்ணலைன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாவுக்கும் எங்க பாட்டிக்கும் ஈஸ்வரி பாட்டியை சுத்தமா பிடிக்காது. அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களா பாக்கியா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பாக்கியா, இல்லம்மா மயூ, உன் மேல என்ன தப்பு இருக்கு? உன்கிட்ட நான் பேசாம இருக்கேன். உனக்கு தான் தெரியுமே நான் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கேன்னு. அதனால இப்போ நீ வீட்டுக்கு போ. இன்னொரு நாள் கண்டிப்பாக உன்கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம்தான் மயூ தான் மொபைலில் இருக்க ஒரு வீடியோவை பாக்கியா கிட்ட மெதுவாக எடுத்து காட்டுறாங்க. அந்த வீடியோவில் தண்ணி எடுக்க போன ராதிகா கால் தடுக்கி அவங்களே தான் கீழே விழுந்திருக்காங்களே தவிர்த்து பின்னாடி இருந்து ஈஸ்வரி தள்ளி விடலை அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. இந்த ஆதாரம் ஒன்னே போதும், நம்ம அத்தையை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்ச பாக்கியா, என்ன மயு இது, இந்த வீடியோவை யார் எடுத்தது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு மயுவும், இல்ல ஆண்டி, நான் மொபைல்ல கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனா நான் தெரியாம பட்டன் கிளிக் பண்ணதுனால எனக்கே தெரியாம இந்த வீடியோ என் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பத்தி எங்க அம்மா கிட்டேயும் பாட்டி கிட்டேயும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஏற்கனவே உங்க குடும்பத்து மேல அவங்க ரொம்ப கோபமா இருக்கிறதுனால இந்த வீடியோவை உடனே டெலீட் பண்ண சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க யார்கிட்டையும் இனி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை என் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் காமிக்காம உங்ககிட்ட ஆதாரமா கொடுத்தேன்னா கண்டிப்பா இது மூலமா நீங்க ஈஸ்வரி பாட்டியை எப்படியாவது வெளிக்கொண்டு வந்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த மொபைலையே உங்களை பார்க்க வரும்போது எடுத்துட்டு வரணும்னு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தை பாக்கியாவுக்கு ஷேர் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். இங்க ஈஸ்வரி பாட்டி ரொம்ப நல்லவங்க. என்னை எப்பயுமே சாப்பிட்டியா, நல்லா படிக்கிறியா, ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு என்னை கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாட்டி அம்மாவை தள்ளி விடவே இல்லை. அதை நான் கண்ணால பார்த்தனா. இதை பத்தி விசாரிச்சா கண்டிப்பா வீட்டில் மறுபடியும் பிரச்சனை வரும் தெரியும். அதான் பாக்கியா ஆண்டி நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு மயு தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பாக்கியா கிட்ட ஒன்று விடாம சொல்லி முடிக்கிறாங்க. இங்க பாக்கியா உடனே மயு கிட்ட என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்த சூழ்நிலையில நீ கொடுத்த இந்த ஆதாரம் மட்டும்தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்க போதும் மயு, ரொம்ப தேங்க்ஸ் மயு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இங்க பாக்கியா எழில் செழியன்னு எல்லாருமே இந்த ஆதாரத்தை பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம மயு கொடுத்த ஆதாரத்தை உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறாங்க. இங்க ஆதாரத்தை வாங்கின போலீஸும் உடனே மயுவை கூப்பிட்டு விசாரணை செய்யறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, இங்க தெரியாம தண்ணி எடுக்க போன ராதிகா கால் தடுக்கி தான் விழுந்திருக்காங்களே தவிர்த்து ஈஸ்வரி தள்ளிவிடல. ஈஸ்வரி மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்றது இந்த ஆதாரம் மட்டும் இல்லாம மயு ரொம்ப துணிச்சலா இங்க ராதிகாவையும் கமலாவையும் எதிர்த்து ஈஸ்வரியை காப்பாத்த கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமா போலீஸ்க்கு நல்லாவே புரிய வருது. இங்க கமலாவையும் ராதிகாவையும் கூப்பிட்டு இந்த ஆதாரத்தை காமிச்சு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது, இங்க யாரு தள்ளி விட்டாங்கன்ற விஷயம் ராதிகாவுக்கும் தெரியல, கமலாவுக்கும் தெரியல. இங்க ஈஸ்வரியை சிக்க வைக்கிறதுக்காக இது எல்லாமே கமலாவோட திட்டம்தான் அப்படின்றது தெள்ள தெளிவா புரிய வந்ததால மயு கொடுத்த ஆதாரத்தாலையும் தன்னுடைய வாக்குமூலத்தாலையும் இங்க தப்பே செய்யாத ஈஸ்வரி மறுபடியும் வெளியில வராங்க. ஆனா தனக்கு எதிராக சாட்சி சொன்ன கோபியை பார்த்த ஈஸ்வரி கதறி எழுதுகிட்டே கோபி கிட்ட சுத்தமா பேச பிடிக்காம பாக்கியா கூட கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. இங்க கோபி மெதுவா மயு கிட்ட போயிட்டு, நான் கூட எங்க அம்மாக்கு எதிராக தான் சாட்சி சொன்னேன். ஆனா நீ இந்த தப்பே எங்க அம்மா செய்யலன்னு வாக்குமூலம் கொடுத்து ஆதாரத்தோட நிரூபிச்சதால தான் எங்க அம்மா இப்ப வெளியில வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மயு அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு கோபி. இங்க கமலா ராதிகா கிட்ட போட்ட திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குனது மட்டும் இல்லாம இங்க ஈஸ்வரி மறுபடியும் வெளியில வந்துட்டாங்களே, இது எல்லாத்துக்குமே காரணம் ஓம் பொண்ணு மயு தான் அப்படின்னு கமலா சொல்ல மயுவை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா.